ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி வளர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் vlog தாங்க பார்க்குறோம். வெயில் காலம் வந்துருச்சு, அதனால சரி கம்பங்கூழ் செய்யலான்னு கம்பு ஊற வச்சு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு அதை நல்லா அரைச்சி குண்டால் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாங்க. காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம்னா டெய்லியும் குடிச்சிக்கலாங்க. வெயில் காலம் வந்துருச்சுனாலே நமக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு கூழ் வகைகள் இந்த மாதிரி ஜூஸ் இது தாங்க குடிக்கலான்னு தோணும். அதனால சரி கம்பங்கூழ் ரெடி பண்ணி பண்ணிட்டேங்க. அது நல்லா உப்பு போட்டு தேவையான அளவு நல்லா தண்ணி வச்சு நல்லா காய்ச்சிக்கலாங்க. பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறணுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டாலும் கெட்டியாக அடி பிடிச்சிருங்க. அதனால கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே நின்று கிளறினா தான் அடி பிடிக்காதுங்க. அது நல்லா கெட்டியாக பதம் வர வரைக்கும் கிளறிக்குவாங்க. பக்கத்தில் நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. கை வலிக்குதுன்னு விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிருங்க. அதனால் கிளறிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுங்க. கம்பு நல்லா வெந்துருச்சுன்னா அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது செய்யவே சரியான மழைங்க. வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. காற்று மழையும் வந்துட்டு இருந்ததுங்க. இன்றைக்கி தாங்க மழை பெஞ்சிருக்குது. சரியான வெயிலுங்க. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சங்காட்டிக்கு நல்லா இருந்ததுங்க. அது பார்த்துட்டு வந்து சரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கம்பங்கூழ் கொஞ்சம் அது கெட்டியாக இருக்குதுங்க. அதனால் 2 கரண்டி மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி தயிர் ஊற்றி நல்லா கலக்கி குடிச்சு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சுங்க. சரி அதை குடிச்சிட்டு மறுபடியும் வந்து வெளியே பார்த்தா ரொம்ப சவுண்டாக இருந்துச்சுங்க. பட்டுன்னு என்னென்னு வெளியே வந்து பார்த்தா ஐஸ் கட்டி மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. ஐஸ் கட்டி வந்து விழுந்துட்டு இருந்ததுங்க. ஐஸ் கட்டி மழை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ரொம்ப ஸ்பீட் மேலே வந்து விழுந்துகிட்டே இருந்ததுங்க. அப்புறம் சரி அதை பார்த்துட்டு நைட்டுக்கு வந்து டின்னர் எதுவும் ரெடி பண்ணலான்னு வந்துட்டேங்க. அரிசி ஊற வச்சுட்டு காய்கறி தட்டைப்பயிறு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதனால் தட்டைப்பயிறு முட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி முட்டை வேக வச்சுட்டேங்க. அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரண்ட்டு வேறு போய் வந்துட்டு இருந்ததுங்க. சரி கரண்ட் போகிறக்குள்ளே தக்காளி வெங்காயம் அரைச்சிக்கலான்னு சொல்லி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாளிச்சு விட்டேங்க. ஒன்றா போட்டு தாளிச்சு விட்டு தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டு மசாலாலாம் கரெக்டாக இருக்குதான்னு போட்டு அரிசியை போட்டு மூடி வச்சுட்டு இந்த பக்கம் சரி முட்டையை ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லி முட்டையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்தா இந்த பக்கம் விசில் வந்துருச்சுங்க. சாப்பாடு புதினா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா போட்டு கிளறிக்கலாங்க. எங்கிட்ட புதினா இல்லைங்க, அதனால் கொத்தமல்லி மட்டும் போட்டு கிளறிட்டு இன்றைக்கி முடிஞ்சுங்க. இதாங்க டின்னர் ஸ்பெஷல். இன்றைக்கி முட்டை தட்டைப்பயிறு பிரியாணி தயிர் இந்த 3 தாங்க செஞ்சோம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தாங்க சுட்டேன். தோசை சுட்டு கார சட்னி செஞ்சேங்க. அப்புறம் முட்டை வந்து வேக வச்சுட்டேங்க. முட்டையை வேக வச்சுட்டு அதை தொளிச்சுட்டேங்க. தொளிச்சு எடுத்து வச்சிட்டேங்க. இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கு. அப்புறம் சரி லன்ச் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் யோசிச்சுட்டு ஒயிட் ரைஸ் செஞ்சு கொள்ளு பருப்பு கடைஞ்சிட்டு கோவக்காய் பொரியல் செஞ்சுட்டேங்க. இந்த 3 தாங்க லஞ்சுக்கு செஞ்சுட்டு அப்புறம் அதை ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்தேங்க. போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேற்று செஞ்ச கம்பங்கூழ் இருந்துச்சுங்க. அதையும் கொஞ்சம் கரைச்சி குடிச்சேங்க. காலையில் குடிச்சிட்டு அப்புறம் வேலை இருந்துச்சுங்க. வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரங்கள் இருந்துச்சுங்க. பாத்திரங்களெல்லாம் கழுவி முடிச்சுட்டு துணி இருந்துச்சுங்க. துணியும் போட்டு விட்டேங்க. அப்புறம் இன்றைக்கி வேலை இவ்வளோதாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. எந்த மாதிரி வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா